மக்களே, நண்டு பார்க்க தான் குரூரமா இருக்கும். ஆனா ஒரு கடி கிடைச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த நண்டு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டியில எண்ணெயை போட்டுட்டு எண்ணெயில சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, ரொம்ப முக்கியம் சோம்பு, காரப்பொடி அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு படிப்படியா வதக்க ஆரம்பிங்க. நண்டு எடுக்கிறீங்க, அந்த நண்டு அப்படியே பிடிச்சி அதை ஒரு உரலோ ஒரு அம்மிக்கல்ல வச்சு மட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அதை எடுத்து அந்த குழம்புல போட்டுருங்க. நல்லா ஒரு வதக்குங்க. புளி தண்ணி ஊற்றுங்க. கடைசியில மட்டும்தான் கல்லுப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடுங்க. கார சாரமா இருக்கிற நண்டை கையில பிடிச்சி ஒரு கடி கடிச்சிங்கன்னா நீங்களா நண்டா? மகளே, நண்டு பார்க்க தான் குரூரமா இருக்கும். ஆனா ஒரு கடி கிடைச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த நண்டு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டியில எண்ணெயை போட்டுட்டு எண்ணெயில சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, ரொம்ப முக்கியம் சோம்பு, காரப்பொடி அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு படிப்படியா வதக்க ஆரம்பிங்க. நண்டு எடுக்கிறீங்க, அந்த நண்டு அப்படியே பிடிச்சி அதை ஒரு உரலோ ஒரு அம்மிக்கல்ல வச்சு மட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அதை எடுத்து அந்த குழம்புல போட்டுருங்க. நல்லா ஒரு வதக்குங்க. புளி தண்ணி ஊற்றுங்க. கடைசியில மட்டும்தான் கல்லுப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடுங்க. கார சாரமா இருக்கிற நண்டை